ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம எமோஷனான எபிசோடு வந்திருக்கு. சந்தியா வந்து ஜானகி செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறவே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா ஆடி போயிட்டாங்க. நம்ம ஜானகி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாயாவை வந்து தனியாக பார்த்து பேசுகிறது தான் நல்லது, இதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க. என்ன பெரியமா இங்கேயே சொல்லுங்கள் அப்படின்னு மாயா கேட்டோன்னே, இல்லை உங்ககிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து எனக்காக நீ ஒன்று செய்வியா, என் பெரியமா கேட்டால் நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்காக ஒரு சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பெரியமா ஆக மொத்தத்தில் நான் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் செய்ய வராங்க. அப்புறமேட்டுக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க. பெரியமா நீங்கள் வந்து நான் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்காக கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சத்தியம் பண்ணாமல் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா உன் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரியே நீயும் வந்து என்னை ஏமாத்திர மாட்டேல்ல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பெரியமா பேசுகிறீங்க, எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு புரியவே புரியல. உலகத்தில் யாருக்குமே வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கும் சரி அந்த சத்தியத்தையும் சரி மீறவே மாட்டாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருந்தா அந்த சத்தியத்தை நிச்சயமாக மீறி இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயம்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை மாயா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும் என்ன சத்தியம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கங்கிறத நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைய வந்து முதல்ல கையில் நான் தான் வாங்கணும், வாங்கிட்டு எனக்கு பேர் வைக்க சொல்லி வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கடைசியில் அதை மீறிட்டா இல்லையா, நீ அமெரிக்காவில் தானே பிறந்த அப்படின்னோடனே, அவளோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, யார் சொன்னால் நான் வந்து அமெரிக்காவில் பிறந்தேன்னு, நான் அமெரிக்காவிலலாம் பிறக்கலை, நான் இங்கே தான் பிறந்தேன், அதுவும் நீங்கள் தான் முதல்ல என்னை கையில் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னோடனே ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிஷோர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அங்கே அமெரிக்காவிலலாம் விட்டுட்டு இங்கே கிராமத்தில் வந்து அதுவும் உன் ஊரில் வந்து நீ பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிற அப்படின்னோடனே, நான் வந்து ஆசைப்பட்டு கேட்டேன், நீங்களும் சரின்னு சொன்னீங்களே, என் குழந்தைய வந்து முதல்ல என் அக்கா தான் வாங்கணும், அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவ்வளோதான விஷயம், சரி எதுவாக இருந்தாலும் நடந்துடும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து நான் எப்படியாவது பார்க்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு கிஷோர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிஷோர் வந்து அங்கே உள்ளவங்க ஸ்டாஃப் கிட்ட எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், என் கரண்ட்டு எதுவும் பிரச்சனை வந்துடாதே, இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா என் ஒய்ஃப் வேறு இப்படி இருக்கா, இந்த நிலமையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோன்னே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஜென்ரேட்டர் வந்து ரிப்பேராக இருக்குது, நாங்கள் வேறு எழுதி கொடுத்துருக்கோம், நான் வேணால் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னோன்னே, அப்படிலாம் எடுத்தோ கவுத்தோன்னு வாங்க முடியாது, நீங்கள் பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து நான் சொல்கிறேன், அங்கே போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் பக்கத்து ஊருக்கு போயிட்டு அப்படின்னு இவர் கிஷோர் வந்து ஜென்ரேட்டர் வாங்குறதுக்காக கிளம்பி போயிருக்காரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கரண்ட் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆனதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு வந்து எல்லோரும் ஸ்டாஃப் எல்லோரும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துடுது. வயிற்று வலி வந்தோடனே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு வந்து எல்லோரும் வந்துடுறாங்க. ஸ்டாஃப் எல்லோரும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே வந்து இவங்களுக்கு வந்து செஞ்சாகணுமே அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து கிஷோர் வந்து என்ன இப்படி எதுவுமே சொல்லாமல் போயிருக்காரு, அவர் காணுமே, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப, வேணால் பக்கத்தில் உள்ள இடத்துக்கு வந்து வண்டியில் அழைச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு. என்ன விளையாடுறியா, 40 கிலோமீட்டர் இவங்களை வந்து இப்போ ட்ராவல் பண்ணுற நிலைமையிலலாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து ரகுராம்னு ஒருத்தவங்க பெரிய குடும்பத்தில் இருக்கார்ல, அவர்கிட்ட உதவின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து அவர் எல்லா உதவியும் செய்வார் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிற அப்படின்னோன்னே, ஆமாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி நான் போய் வந்து முதல்ல வாங்கிட்டு வந்துடுறேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டாஃப் வந்து வேகமாக வந்து ரகுராமை பார்த்து ஜென்ரேட்டர் வாங்குறதுக்காக ஓடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு வழியாக வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஜென்ரேட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து வண்டியில் நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து கிஷோருக்கு எதுவுமே தெரியாது. அவர் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் வந்து குழந்தை நல்லபடியாக பிறந்தாச்சு. பிறந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்கக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சந்தியா இந்த குழந்தைய வந்து அந்த ரகுராம் ஃபேமிலி இருக்காங்கள, அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து முதல்ல வாங்குங்க, அப்போ தான் வந்து நல்ல விஷயமா இருக்கும், ஆனால் எங்கள் குழந்தைன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கிட்ட சொன்னோன்னே, ரகுராமுக்கும் ஜானகிக்கும் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு வந்து முதல்ல கொடுக்குறாங்க. ஜானகி தான் வந்து முதல்ல வாங்குறாங்க அந்த குழந்தைய. அந்த குழந்தைய வாங்குறது வந்து அந்த வேறு யாரும் கிடையாது, மாயா தான் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. என்னை முதல்ல வாங்கினதே நீங்கள் தான் பெரியம்மா, அது மட்டும் இல்லை எனக்கு பேர் வச்சதும் நீங்கள் தான், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.